யூனிஃபார்ம்ல ரவுடித்தனம் சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க இந்த இந்த கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டீங்களா? சின்ன பாட்டி, சட்ட புத்தகங்கள் எல்லாத்துலயும் முதல் பக்கத்துல இதான் எழுதிருக்கு. 100 குற்றவாளிகள் தப்பு. நியாயம் தர்ம போராட்டத்துல என்னைக்குமே நியாயத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு விஷயத்த முடிவு பண்ணியாகணும். சின்னத்த மேல நமக்கு என்ன குற்றத்தை சுமத்தலாம்? அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்காத அளவுக்கு. சீமா, என் பையன் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில போனாலும் போயிட்டான். இப்ப உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? இத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. ஒரு தடவை என் பையனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி செஞ்சிருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் உங்க யாரையும் அவன் சும்மா விட மாட்டான். அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களுக்கு எதிராக நீங்க எந்த சூழ்ச்சி செய்ய முடியாது. அட இங்க வா. ஆமா, நீ என்ன அக்கா பைத்தியமா? அக்கா அக்கான்னு பின்னாடி சுத்திட்டு இருக்க. கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்து. உனக்கு தெரியாதா என்ன? எப்படி தண்ணி இல்லாம மீன் இல்லையோ அதே மாதிரி மணி இல்லாம மாயா இல்லன்னு. என்னால உனக்கு உன்னோட மணியை வாங்கி தர முடியும். இங்க பாரு, நான் என் பையன்கிட்ட சொன்னா அந்த நாகமணியை கண்டிப்பா அவன் உனக்கு கொடுத்துருவான். இப்போ நீ என்ன பண்றனா, இந்த டீமை விட்டுட்டு இப்ப எங்க டீமுக்கு வந்துரு. என்ன இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சரியா? என்ன சின்னத்த, இப்போ உங்க பையன் கிட்ட நாகமணி இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க பையனால உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா. என்னுடைய பையன் எனக்காக எதை வேணும்னாலும் செய்வான். நான் சொன்ன செய்வான். இல்ல சின்னத்த, ராஜ்வீர் அந்த நாகமணியோட உதவியால இந்த நாட்டு மக்களை வேணா முட்டாளாக்க முடியும். ஆனா சட்டத்தை அந்த மாதிரி பண்ண முடியாது. அது ராஜ்வீருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது என்னன்னா, அந்த சக்தி வாய்ந்த நாகமணியை பத்தி ஒருவேளை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அத நிச்சயமா ராஜ்வீர் கிட்ட இருந்து கவர்மெண்ட் பறிச்சிடுங்கிறது அவருக்கு தெரியும். ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அவரையும் அவரால் காப்பாத்திக்க முடியாது. அப்புறம் உங்களையும் சட்டத்துக்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. சரி இன்ஸ்பெக்டர், இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நாம என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நாம பண்ற காரியத்தால நிரந்தரமா சின்னத்தை எப்பவும் ஜெயிலேயே இருக்கணும். அதான் என் ஆசை. ஒரு வழி இருக்கு. அந்த அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம். அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர்ஸை வச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணலாம். இவங்க கையில இருக்கிற காயம் இவங்களா உண்டாக்குனது கிடையாது, யாரோ இவங்க மேல கொலை முயற்சி பண்ணிருக்காங்கன்னு. ஒருவேளை இப்படி நம்ம செஞ்சோம்னா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இல்லனா இப்ப நாம உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணா இவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இல்ல அமர்கண்ணா, உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளுப்பா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்னு. அப்புறமா அங்க போய் என்ன ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணணும்னு அதுவும் கேட்டுக்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கப்பா. நீங்க கவலைப்படாதீங்க பெரிய பாட்டிமா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்ன மன்னிச்சிரு மனோ. இப்படி நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியாது மனோ. தான் சொந்த ஆளுங்களுக்கு வேதனை கொடுக்கறது உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது மனோ. எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ? மனோ, பரத்வாஜ் விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒரு தடவை நல்லா பாத்துக்க. ஏன்னா இதுக்கப்புறமா உன்னோட தலையெழுத்துல எல்லாம் ஜெயில் கம்பிங்களும் இருட்டு மட்டும்தான் இருக்கும். எப்படிப்பட்ட இருட்டு தெரியுமா? அத சூரிய ஒளியால கூட அழிக்கவே முடியாது. மனோ, நீ எனக்கு ராஜ்வீர் அப்பா மரணத்தை பத்தி சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன நானே குற்றவாளியா நினைச்சுக்கிட்டேன். இல்ல, இதுக்காக இல்ல, அவர் இறந்ததுக்கு பொறுப்பு நான் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு நடக்க கூடாது நடந்திருக்கு. அந்த விஷயத்த பத்தி எங்க யாருக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த நினைச்சாதான் துக்கமா இருக்கு. என் தங்கச்சிக்கு என் கண் முன்னாடியே ஒரு கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறம் அவ தனிமையில விடப்பட்டா. நான் என் தங்கச்சியை அரவணைச்சுக்கிட்டே அவ கண்ணீரை கூட துடைக்க முடியல. இத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நீ
என்னையும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அடுக்கடுக்க அவமானங்களை கொடுத்துக்கிட்டே வந்த. அது எது வரைக்கும் தெரியுமா? எங்க வீடு, பிசினஸ், அது எல்லாத்தையும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ பழி வாங்குற எண்ணத்துல இது எல்லாத்தையுமே முட்டாள்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. நான் என்ன நினைச்சேன்னா நீ இது எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ண. என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்துவன்னு நினைச்சேன். ஆனா நீ மாறல, இன்னமும் அப்படியே தான் இருக்க. நீ உன்னோட சுயநலத்துக்காக என் பொண்ணுக்கு சமமான மருமகளை ஆட்டத்துல பணைய வச்சு அசிங்கப்படுத்தின. கோவப்படுறது, தனக்கு நடந்த அவமானத்துக்காக பழி வாங்குறது இது மனுஷனோட உரிமைதான். ஆனா பழி வாங்குறது எதிரிங்களோட வேலை மனோ, தன்னோட சொந்தத்துக்கிட்டே இல்ல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எந்த ஒரு பகைக்கும் மரியாதை இருக்கு, அதுக்கு ஒரு எல்லையும் இருக்கு. என்னோட மருமக சீமாவை பணைய வச்சு அந்த எல்லையை கூட தாண்டி போயிட்ட நீ. நான் என்னோட மருமகளை என் வீட்டு லட்சுமியா நினைச்சு மனசுல வச்சிருந்தேன். ஆனா என் மருமக சீமாவை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தூசா நினைச்சு அவளை வச்சு பணைய ஆடி இருக்க. அப்பதான் தோணுச்சு, இப்பதான் நான் சரியான அக்காவா செயல்படணும்னு, என் தங்கச்சிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மனோ. என் மருமகளை அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்கியே தீரணும்னு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, என் பேச்ச நம்பு. நான் என் பையன்கிட்ட சொன்னேன்னா அவனாவே அவன் கையால அந்த நாகமணி உங்ககிட்ட கொடுத்துருவான். அப்புறம் நீ சக்தி உள்ள நாகமா மாறிடுவ. புஷ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து, என்ன எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ். உங்களுக்கு உங்க பையனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறமாவும் நீங்க இவ்ளோ நம்பிக்கையோட சொல்றீங்க. என்னோட நாகமணிய உங்க பையன் எப்படி எனக்கு திருப்பி கொடுப்பாரு? கண்டிப்பா என் பையன் என் பேச்ச தட்டவே மாட்டான். ஆமா கண்டிப்பா, ப்ராமிஸ். எனக்கு நல்லா தெரியும் உங்களோட வாக்கு முழுக்க முழுக்க பொய்யானது. உங்களை நம்பவே கூடாது. இருந்தாலும் நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு என் மனசு சொல்லுது. அப்புறம் இதனால நான் உங்களை ஜெயிலுக்கு போக விடாம காப்பாற்ற முடியும். ஐயோ ஐயோ நீ செல்லம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேனோ நீங்க அதையெல்லாம் செஞ்சாகணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறேம்மா. என்ன என்ன விஷயம்னு சொல்லு, உனக்காக நான் செய்யறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த மனோரஞ்சினி சித்தி என்ன பண்றான்னு. நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்தோம். ரிசல்ட்ஸ் இப்ப பாப்போம். இங்க அநியாயம் நடக்குதுப்பா. விருப்பம் இல்லைனாலும் வலுக்கட்டாயமா நம்மள விளையாட சொல்றாங்க. அஞ்சலி மேடம், அஞ்சலி. எங்க அஞ்சலி நீதான். அஞ்சலி மேடம் வாங்க, 2வது சீட் எடுங்க. அஞ்சலி சீட் எடுங்க. அப்பதான் இந்த மரணத்தோட விளையாட்டை நம்ம முடிக்க முடியும். கடவுளே, இந்த முறை என்னை ஏமாத்திடாத.
யாரோட பேர் வந்திருக்குன்னா ராகுலோடது. கவலைப்படாத நண்பா, தைரியமா இரு. அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. ஒருவேளை அந்த கடவுள் நமக்கு துணையா இருந்தா இங்க நம்மள சாக அனுப்பி வச்சிருக்க மாட்டாரு. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா மரணம் ஏன் தலைக்கு மேல ஆடிக்கிட்டு இருக்கு. ராம், ராஜ்வீர் ஐயா வணக்கம். அந்த வேலைக்காரங்க யாரோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க? நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ராம். நான் எப்படியாவது ரோகிணிய ராஜ்வீரோட பார்வையில இருந்து காப்பாத்தி ஆகணும். ஒருவேளை ரோகிணியை எங்க பாத்துட்டாருன்னா மொத்த பிளானும் கெட்டு போயிடும். ஐயோ, இன்னைக்கு வெயில் என்னமா கொளுத்துது. உள்ளேயே நல்லதானே இருக்கு, வெளியில எதுக்கு வந்தோம்? நீங்க ரொம்ப வெகுளியானவங்க சின்ன பாட்டி. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். ரொம்ப வெயில் அடிக்குதுமா. இன்னும் உங்களுக்கு எதுவும் புரியலையா? சரி, நானே புரிய வைக்கிறேன். இப்ப நான் பாடின இந்த பாட்டை உங்க இனிமையான குரல்ல நீங்க பாடணும். தெருவோட இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் மார்ச் பாஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சீமா அக்காவை நீங்க பண்ண வச்சீங்கல்ல, அதே மாதிரி தான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்புறம் இந்த தெருவுல இப்ப வேடிக்கை பாக்குற எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களோட சங்கீத ப்ரோக்ராம நீங்க நிறுத்திக்கலாம். புரியுதா? இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்க சரியா செஞ்சு முடிச்சீங்கன்னா அக்கா கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களை ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்த முடியும். எங்க கிட்ட டைம் கம்மியா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அநேகமா இந்த சீமாவும் மாயாவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் அவங்க டீம்ல சேர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் சிரிக்காம இருக்கிறதுக்கு பணம் கொடுத்திருக்காங்க போல இருக்கு. இங்க பாரு மனோரஞ்சினி, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஸ்டார்ட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். நல்லா சிரி. இங்க பாருங்க, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நல்லா சிரிங்களே. கிளாப். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். சித்தப்பா சிரிச்சு தொலையே. சிரிச்சிட்டாரு சித்தப்பா, சிரிச்சிட்டாரு. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். அக்கா நிறுத்துங்க, நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லக்கா, ப்ளீஸ். என் இந்திய தேசம் இது.
சின்ன பாட்டி எல்லார் முன்னாடியும் உங்களை இப்படி அசிங்கப்படுத்துனாங்கன்னு எனக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா. இதுக்காக நான் அவங்கள நிச்சயமா பழி வாங்கியே தீரணும்னு. உண்மை சொல்லவா, இன்னைக்கு எனக்கு ரோகிணி இல்லாத குறை சுத்தமா தெரியல. அம்மாடி சீமா, நம்ம ரோகிணி இங்க இருந்திருந்தா அவ இப்படிதான் செஞ்சிருப்பால. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மாடி மாயா, நீ சீமாவுக்கு துணையா இருந்து எந்த குறையும் இல்லாம காப்பாத்திட்டோமா. ரொம்ப நல்லது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பெரியத்த. மாயா, 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 பாரு பாரு, வெளியில போய் பாரு, எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ என்ன செய்ய சொன்னியா அதை நான் செஞ்சுட்டேன். என்னை விட்டு சொல்லு. நீ சொன்ன கேட்பாங்க மாயா. இங்க பாரு, இப்போ நீ வாக்கு தவறாத. இங்க பாரு, நீ என்ன செய்ய சொன்னியோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். என் வாக்கு நான் நிறைவேற்றிட்டேன். நீ உன் வாக்கு நிறைவேற்றிரு. ப்ளீஸ் ப்ளீஸ் மாயா, இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் என்ன காப்பாத்து மாயா. என்ன சின்ன பாட்டி நீங்க எழுந்துறீங்க? இப்போ என்னோட கையில எதுவுமே இல்ல. இப்போ முடிவு சீமா அக்கா கையில தான் இருக்கு. அவங்க தான் சொல்லி ஆகணும். சீமா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நீ தானே சொல்லிட்டு இருந்த சின்னத்தை நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரின்னு. அம்மாவை நீ ஜெயிலுக்கு அனுப்புவியா? இல்ல என்னை விட்டு சொல்லு சீமா, ப்ளீஸ் சீமா. மனு, சீமா என்ன பண்ணாலும் நான் உங்ககிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் மனு. மாயா என்ன சொன்னாலும் அத நீங்க செஞ்சுட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்றேனோ, ஒருவேளை நீங்க அதையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை மன்னிச்சு காப்பாத்துவேன். என்னன்னு சொல்லு சீமா, என்னன்னு சொல்லு. நான் எல்லாமே பண்றேன். நீ என்ன கேட்கணுமா என்ன? சொல்லு சீமா, சொல்லு என்ன பண்ணணும். சின்னத்தை, நீங்க இப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அக்கா இந்த வீட்டோட மருமகன்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. அதனால அக்கா உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன, நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துடுறேன். நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க பெரிய